Hello, welcome to HTML series. இன்னைக்கு HTML basicsல பேசிக்கான HTML code, DOCTYPE Declaration, கோடோட explanation, HTML linkனா என்ன, editorனா என்ன editor யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பேசிக்கான HTML code. இந்த கோடை நான் வீடியோடைய எண்டில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த கோடில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் DOCTYPE HTML அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கா. இது என்ன அப்படின்னா டிக்ளரேஷன். அது HTML கோட் கிடையாது, இட்ஸ் அ டிக்ளரேஷன். எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ப்ரௌசர் கிட்ட இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறத டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்லும்போது இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு கன்வே பண்ணுறதுக்கு தான் அந்த DOCTYPE HTML டிக்ளரேஷன் யூஸ் பண்ணுறோம். அது கீழே பேரா டேக் அண்ட் ஹெட்டிங் டேக் இருந்துச்சு. ஸோ பி டேக் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேராகிராஃப்ஸை இந்த டேக்ஸ்குள்ளே தான் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங். ஹெட்டிங் டேக்கில் மொத்தம் 6 டேக்ஸ் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6. H1 defines most important heading. H6 least important heading. ஸோ நம்ம கண்டென்ட்டில் என்ன ஹெட்டிங் இம்பார்ட்டண்ட்டோ அதை H1 டேக் யூஸ் பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி ஒரு வெப் பேஜில் ஒரே ஒரு H1 டேக் யூஸ் பண்ணுறது தான் SEOவில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டில் H1 டேக் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். மீதி H2, H6 வரைக்கும் இருக்க டேக்ஸில் என்ன டேக் வேணால் எத்தனை டைம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் HTML லிங்க். லிங்க் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி தான் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். அதில் href என்ற அட்ரிபியூட்டில் என்ன லிங்க்கு நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணுமோ அதை அட்ரிபியூட் வேல்யூவாக பாஸ் பண்ணி நம்ம HTML லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எடிட்டார். எடிட்டார்னா என்ன? நம்ம ஒரு கோட் எழுத போகிறோன்னா அதோடைய பிளாட்ஃபார்ம் என்னவாக இருக்கும்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டராக தான் இருக்கும். ஸோ நம்ம HTML கோட் எழுதும்போது எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்பேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சப்ளைம், VS கோட்ஸ், நோட்பேட்++, எந்த எடிட்டர் வேணால் நம்ம யூஸ் பண்ணி HTML ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணணும், அதில் ஏதாச்சும் HTML கோட்ஸ் எழுதணும். ஃபைலை சேவ் பண்ணும்போது index.htmlனு சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை நம்ம வந்துட்டு ப்ரௌசரில் வியூ பண்ணால் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் நான் இப்போ அந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது index.html போட்டு சேவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணதை சேவ் பண்ணதை இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ப்ரௌசரில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ற ஹெட்டிங் டேக்கில் இருந்தது டிஸ்பிளே ஆகிடுச்சு. மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பேரா டேக்கில் இருக்கிறது டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே நான் VS கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நியூ ஃபைல் index.html என்டர். அதே மாதிரியே சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு கோ லைவ் கொடுக்குறேன். எனக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், மை ஃபர்ஸ்ட் பேரா. ஸோ உங்களுக்கு என்ன எடிட்டர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் HTML கண்டென்ட்டில். பார்த்துட்டே இருங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.